மக்களே, இந்த ஒன்றிய அரசு பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அநீதியை வந்து இப்போ வர 16ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து அதை நிறைவேற்ற போகிறாங்க. அது என்னன்னா, இப்போ வந்து 1900 சில்லறையில் வந்து மக்கள் தொகையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதில் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப நேர்த்தியாக வந்து அந்த வந்து சட்டத்தை வந்து கடைபிடிச்சி மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணாங்க. மற்ற ஸ்டேட்லாம் வந்து ஒரு வீட்லேயே 4 குழந்தைங்க 5 குழந்தைங்கன்னு பெற்றுக்கின்னு அந்த மக்கள் தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதனாலனுடைய சட்டத்தை வந்து நம்ம கரெக்டாக கடைபிடிச்சதுனால இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகுது. அது என்னென்னா டீலிமிட்டேஷன். இது என்னன்னா, எந்த ஸ்டேட்டில் வந்து மக்கள் தொகை கம்மியாக இருக்குதோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து இந்த எம்பிங்கெலாம் நம்ம செலக்ட் பண்ணுறோம் தெரியுமா, அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எந்த ஸ்டேட்டில் வந்து மக்கள் தொகை ஜாஸ்தி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வந்து மக்கள் தொகை வந்து ஜாஸ்தி இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து எம்பிஸ் வந்து அதிகமாகிடுவாங்க. இப்போ இருக்கிற நிலைமையிலே வந்து நம்மக்கிட்ட 39 எம்பி இருக்காங்க. இந்த 39 எம்பியை ஜெயிச்சு நம்ம போய் அந்த வந்து மக்களவை சட்டமன்றத்தில் வந்து நம்மளால் குரல் கொடுத்தா அந்த குரல் வந்து எடுபட மாட்டேங்குது. ஆனால் வந்து இப்போவே இப்படி இருக்குதுன்னா, இன்னும் மற்ற ஸ்டேட்டில் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து அந்த எம்பி பதவி அதிகப்படுத்திடுவாங்க. அப்போ வந்து இன்னும் சுத்தமாக வந்து நம்மளுடைய குரலே வந்து அங்கே வந்து ரொம்ப அழுத்தப்படுற நிலைமை வந்துடும். மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து எம்பிஸ் அதிகப்படுத்திட்டாங்கன்னா அவங்களுடைய குரல் தான் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு பாதிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நம்ம எந்த சட்டத்தை வந்து நம்ம நிறைவேற்றவும் முடியாது. இப்போது சப்போஸ் வந்து ஒரு சட்டமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து எல்லோரும் ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். அப்போது வந்து நம்மளுடைய எம்பிஸ் வந்து கம்மியாக இருக்குவாங்க, மற்ற ஸ்டேட்டில் வந்து எம்பிஸ் வந்து ஜாஸ்தி இருக்குவாங்க. அதனால் என்ன ஆகும்னா, அவங்க ஓட்டு ஜாஸ்தி விழுந்ததுனால அந்த சட்டம் வந்து ஈஸியாக வந்து கொண்டு வர முடியும். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பு. நம்ம வந்து ரொம்ப அடி வாங்க போகிறோம். தயவு செஞ்சு இதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக வந்து எல்லோரும் போராட்டம் காலத்துக்கு வந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து இதுக்கான போராட்டத்தை கண்டிப்பாக முன்னெடுக்கிற ஒரே கட்சின்னு பார்த்தீங்கன்னா திமுக எடுக்கும். அதிமுக வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து செவி சாய்க்காது. புதுசாக வந்திருக்கிற அண்ணனும் வந்து இதுக்கு வந்து இது நானே தெரியாத அண்ணனுக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், திமுகவுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தமிழ்நாடு காப்பாற்றப்படும். இதை புரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.